இறைவா, சூரியனுக்கே ஒளி கொடுக்கும் சுடரே, விண்மீனாக வானமாக நிறைந்திருக்கும் பூரணமே, எங்களை மன்னிக்க வேண்டும். பேரொளியான உனக்கு இந்த சின்னஞ்சிறிய தீபத்தால் ஆராதனை புரிவதற்கு இந்த சிறிய தீப ஒளி எங்கள் மன இருளை நீக்கட்டும். புஷ்பாபிஷேகம். எட்ட முடியாதவனை எட்டுவதற்கு எளிதான மலரஞ்சலி. சத்யமேவ ஜெயதே ந அனர்த்தம், சத்யேன பந்தா விததோ தேவயான, ஏனாக்ரமந்தி ரிஷயோ ஆப்த காம, தத் சத்யஸ்ய பரமம் நிதானம். சத்தியம்தான் வெல்லும். சத்தியம் அல்லாத எதுவும் வெல்வதில்லை. சத்திய பாதைதான் நம்மை சரியான இடத்தில் கொண்டு சேர்க்கும். அத்தாழ பூஜை. படிபூஜை. ஐயன் ஐயப்பனுக்கு ராஜாங்க நந்தவனங்களாக 18 மலைகள், காளகட்டி, இஞ்சிப்பாறை, புதுசேரிக்காதம், கரிமலை, நீலிமலை, சபரிமலை, பொன்னம்பலமேடு, சித்தம்பலமேடு, மயிலாடுமேடு, தலப்பாறை, நிலக்கல், தேவன்மலை, ஸ்ரீபாதன்மலை, கல்கிமலை, மாதங்கமலை, சுந்தரமலை, நாகமலை, கவுண்டர்மலை. ஐயனின் அருட்கருணையை அந்த மலைகளெல்லாம் அப்படியே காத்துக் கொண்டிருக்கின்றன. அந்த 18 மலைகளையும் நடந்து கடக்க முடியாத பக்தனுக்கு இந்த படிபூஜை 18 மலைகளையும் பார்த்த புண்ணியத்தை கொடுக்கிறது. படிபூஜையின் போது 18 படிகளும் அந்த 18 மலைகளாக பாவித்து பூஜிக்கப்படுகிறது. பிரதக்ஷணம். கோயிலை வலம் வரும்போது மெதுவாக அடிமேல் அடி வைத்து, அதாவது கர்ப்பிணி தலையிலே எண்ணெய் குடத்தை சுமந்து செல்லும் போது அது சிந்தாமல் இருக்க எத்தனை கவனத்துடன் அடியெடுத்து வைப்பாளோ அப்படி நடக்க வேண்டும். இதில் பொதிந்துள்ள எளிமையான, எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய கருத்து, மெதுவாக அடியெடுத்து வைத்து நடக்கும் போது மிக அதிகமான அதிர்வுகளை இறைவனிடமிருந்து பக்தனின் உடல் பெற முடிகிறது. இப்படி செய்வதால் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் பெறலாம். கன்னிமூல கணபதி. கன்னிமூல கணபதி பகவானே சரணமையப்பா.